தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நான் நினைச்சேன்னா உன்னை ஒன்னில்லாத பண்ணிடுவேன், நான் நினைச்சேன்னா உன் வாழ்க்கையே இருக்காது. கவலையே படாதீங்க. நீங்க ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கிறீங்க. நீங்க அழைக்கப்பட்டவர்களா? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல கர்த்தர் இருக்கிறாரா? அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய உள்ளங்கையில வரையப்பட்டிருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 91:7வது வசனம் சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று. ஒரு தாயாரு ஒரு கிராமத்துல ஒரு மகனை வளர்த்து பெரியவனாக்கி அவனுக்கு சொன்னாங்களாம், மகனே, எனக்கு இருக்கிறது நீ ஒருவன் தான்டா, நீ என்ன வேலைக்கு சென்றாலும் பரவாயில்லை, ஆனா கர்த்தருக்காக நீ வாழணும், ஆண்டவருக்காக பரிசுத்தமா நீ ஜீவிக்கணும். ஏன்னா உன்னை நான் ஜெபம் பண்ணி இந்த உலகத்துல கர்த்தருடைய திரு சமூகத்துல அவருடைய கிருபையால வரத்துல உன்னை வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த வாலிப வயதுல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா. அதற்கடுத்து ஒரு இராணுவத்திலே அவன் சேர்ந்தானா. இராணுவத்திற்கு அவன் சென்ற பொழுது அயல் நாடுக்கும் அவனுடைய நாட்டுக்கும் போர் ஆரம்பித்த வேளையில தெளிவாக அவனுக்கு தெரிந்ததான் எதிரிகளால் அவன் சுடப்பட்டானா. தேவனுடைய பிள்ளைகளை, எதிரிகளால சுடப்பட்ட பொழுது அந்த எதிரிகள் சுட்ட குண்டு அவன் இடத்துல வந்து பாய்ந்ததான். ஆனாலும் அந்த பயத்துல கீழே விழுந்தான ஒழிய ஒரு இடத்துல அவனுக்கு வலிக்கலையா. எங்க போய் அந்த குண்டு நின்றதுன்னே அவனுக்கு தெரியல. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பயமும் தைரியமும் அவனுடைய அம்மா சொன்ன வசனங்கள் ஞாபகத்துல வந்ததாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது என்று அம்மா வேதத்தை படித்து என இந்த இராணுவத்திற்கு அனுப்பினார்களே என்று சுதாரித்துக் கொண்டு அவன் எழுந்து நின்று எங்கிருக்கிறது அந்த குண்டு என்று சொல்லி பார்த்த பொழுது அவனுடைய தாயார் கொடுத்ததானே, அவன் தாயார் கொடுத்ததான ஒரு வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 91:7வது வசனத்தில் அந்த குண்டு போய் நின்று இருந்ததாம். இதற்கு இருக்கிற நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வேதனையோடும் வியாகுலத்தோடும் நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறீங்க. உங்களை கைவிடுவதற்காக அல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டது, உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி சாட்சியாக நிறுத்தி அவருக்காக ஒரு பிரதிநிதியாக, அவருடைய பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நிற்க முடியாதான் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களை பலப்படுத்துங்க, இந்த இரத்தத்தினால் இவர்களை மறைத்துக் கொள்ளுங்க, இவர்கள் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, இவர்களை பாதித்துக் கொண்டிருக்கிற பயங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் இவர்களை விட்டு அகற்றி இவர்களை வேறெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய மகிமையினால மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். இந்த நாள் முழுவதும் சமாதானமாக இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும், பலப்படுத்தும். உடைய பாதுகாப்பு இவர்களோடு உண்டு இருக்கிறது என்பதை இவர்கள் அறியட்டும். தைரியத்தை இவர்களுக்கு தாரும், தைரியத்தை இவர்களுக்கு தாரும், சமாதானத்தை தாரும். ஆசீர்வதித்து கிருபையினால் நிரப்பி நடக்கும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you. Have a blessed day.